ஆராதனையிலே நம் மத்தியிலே சிறப்பு பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவதற்கு நம்முடைய பேராலய வேதாகம பள்ளி கதீட்ரல் பைபிள் ஸ்கூல் மாணவ மாணவியர்கள் இப்பொழுது வந்து நம்மை இந்த பாடல் வேலைக்குள் வழிநடத்துவார்கள். அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் உங்களோடு சேர்ந்து இந்த துதி ஆராதனையில் தேவனை துதித்து பாட கதீட்ரல் பைபிள் ஸ்கூலில் கடந்த 2 வாரங்களாக வேதாகமத்தை படித்து வந்த எங்களுக்கு கிருபை செய்த தேவனை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த விதமான கதீட்ரல் பைபிள் ஸ்கூல் என்று ஒன்றை ஆரம்பித்து மிகவும் அக்கறையோடு பிரயாசப்பட்டு பல வேத அறிஞர்களை கொண்டு கடந்த 2 வாரங்களாக வேத பாடங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நம்முடைய பேராலயத்தின் தலைமை குருவானவர் அருள் திரு பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். மேலும் இதற்கு ஒரு துணையாக இருந்த நம்முடைய உதவி குருவானவர்கள், சபை ஊழியர்கள் மற்றும் கோஆர்டினேட்டராக இருந்து செயல்பட்ட டாக்டர் ப்ரொஃபஸர் செல்வகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைத்து பேர்களுக்கும், சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே கூறிக்கொள்கிறோம். சகரியா 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே சீயோன் குமாரத்தையே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 நாளாகவும் 5:13-14 அவர்கள் ஒருமித்து ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடிய போது கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் பிறந்தது முதல் இந்த நாள் வரையிலும் நம்மை கண்ணின் மணியைப் போல நம்முடைய தேவன் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறாரே. எவ்வளவோ சோதனைகள் மத்தியிலே ஜெயம் கொள்ள கிருபை செய்தாரே. ஆபத்து காலங்களிலே அடைக்கலமான துணையாக இருந்தாரே. வியாதியின் நேரத்தில் நல்ல வைத்தியராக இருந்து நமக்கு விடுதலை தந்தாரே. அனைவரும் கைவிட்ட நிலைமையில் தம் வலக்கரத்தால் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க வைத்து நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வு தந்து ஒளி நிறைந்த வழி திறந்து வழி நடக்க செய்த தேவனுக்கு நன்றிகள் செலுத்துவோம். அவருக்கு துதிகள் ஏறெடுப்போம். ஆண்டவரே, உம்மை மனதார துதிக்க எங்களை தகுதி உள்ளவர்களாக்கும் என்று சொல்லுவோம். முதலாவது நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த முதலாவது பாடல் நாம் பாடலாம். துதிப்பதே என் தகுதியல்லோ. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேகம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேகம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை
7வது அதிகாரம் 15வது வசனத்திலே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு தருகிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் வழிநடக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நம்மை இனிதாக வழிநடத்தி செல்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்த தேவன் இன்று நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு இன்று நிறைவேற்றி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழியச் செய்து காரிருளில் பேரொளியாக ஒளி வீசி தம் வல்ல கரத்தினால் நம்மை பிடித்து வழிநடத்தி செல்வார். 2வது பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். கைகளை தட்டி நாம் உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோம்.
ஒன்று நாளாகமம் 29வது அதிகாரம் 16வது வசனத்திலே, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள். கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் என்றும், சங்கீதம் 91:4வது வசனத்திலே, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாகும் என்றும் நாம் பார்க்கிறோம். எந்தன் கண்மலையான என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, பலவீன நேரங்களிலே எங்களுக்கு பலன் தந்தவரே, எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைத்து உமக்கு ஒருவருக்கு மட்டுமே நாங்கள் ஆராதனை செய்வோம். ஆண்டவரே, உம்மை ஒருவரை மட்டுமே நாங்கள் புகழ்ந்து பாடுவோம் என்று சொல்லலாமா? எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி 3வது பாடல், எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை நாம் பாடலாம். ஆராதனை உமக்கு என்று சொல்லும் பொழுது எல்லாரும் மனதிலே உயர்த்தி நாம் அவருக்கு நம்முடைய உற்சாகத்தை மகிழ்ச்சியும் தெரிவிப்போம். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே
மட்டுமே நான் புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் நீங்கள் கூடி வரும் பொழுது உங்கள் நடுவில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நல்ல துதி ஆராதனை, கடவுளை துதித்து நாம் எல்லாரும் பாடினோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நிமிடங்கள் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகின்றோம். ஆராதனைக்குரியவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே, ஆராதனைக்குரியவர் நம்முடைய கர்த்தர் ஒருவரே. அவரை எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு போதுமானவர். எல்லாரும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை என்கிற பாடலிலே சில சரணங்களை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலில் 2 சிவங்களை போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. என்றும் என்றும் இயேசுவை நாமே பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நாமே பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவின் கீதாவே. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தி நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கூற பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் சேர்ந்து சொல்லுவோம். கூற பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாறில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மாறில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதாவே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோதா
நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாறாதே. ஹல்லேலூயா. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாறாதே. ஆக்கும் ஜெயத்தொடியோடு பாதுகாத்த அன்பு என்றும் பாடுவே. ஆக்கும் ஜெயத்தொடியோடு பாதுகாத்த அன்பு என்றும் பாடுவே. சேர்ந்து சொல்வோம். இயேசு என்னும் நாமம். எல்லாரும் உற்சாகமாய், எல்லாரும் உற்சாகமாக. ஆத்துமாவின் கீதமே நேசரேசுவை நான் என்றும் கீர்த்தி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் கீர்த்தி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவர் துதிக்கு பாத்திரர். கர்த்தர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே போற்றுதலுக்கு உரியவர், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், சகல கிருபைகளினால் நம்மை நிறைப்பவர். அவர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கே ஆராதனை. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை புகழ்ந்து போற்றி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, இந்த பூமியிலே, இந்த ஆலயத்திலே, கடவுளின் சந்நிதியிலே, கடவுளின் மக்களாய் வந்திருக்கின்றன. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே என்னை பாதுகாத்தீரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்தீரே, என் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தீரே. நான் வருத்தமான நாட்களிலே என் வருத்தத்தை மாற்றினீரே, துன்பமான நேரங்களிலே என் துன்பத்தை மாற்றினீரே, பலவீனமான நேரங்களிலே என் பலவீனங்களை மாற்றினீரே, வியாதிப்பட்ட நேரங்களிலே என் வியாதியை மாற்றினீரே, கண்ணீர் விட்ட காலங்களிலே என் கண்ணீரை துடைத்தீரே. யாரிடத்தில் சென்று எனக்கு ஆறுதல் உண்டு என்று நான் தவித்த பொழுது என்னை தேடி வந்து ஆறுதல் செய்தீரே. சகல ஆறுதலின் தேவன் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் செய்தீரே. உடைய அன்பு எத்தனை பெரியது. என் பிள்ளைகளுக்கு கல்வி ஸ்தாபனங்களிலே நல்ல கல்வி படிப்பதற்கு உதவி செய்தீரே. ஆண்டவரே, நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுத்தீரே, நல்ல மார்க்கு கொடுத்தீரே, உயர் கல்விக்கு நீர் இடம் கொடுத்தீரே. எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். என் குடும்பத்திற்கு நீ செய்த உதவிகள் எத்தனை எத்தனை கர்த்தாவே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நம்முடைய வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மனிதனுக்கு சொல்லவில்லை, மனிதனை பார்த்து சொல்லவில்லை, தாயின் கருவில் நம்மை தெரிந்தெடுத்தவருக்கு நன்றி சொல்லுகிறோம். தாயின் கருவில் நம்மை பேர் சொல்லி அழைத்தவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்மை இம்மட்டும் வழிநடத்துகின்றவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே உமக்கு தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு தோத்திரம் ஆண்டவரே. துதிகளை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே, துதிகளை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனை உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய ஒரே குமாரன் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு தோத்திரம், இயேசுவே உமக்கு தோத்திரம், நல்லவரே உமக்கு தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், திரியேக தெய்வமே உமக்கு தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் குடும்ப வாழ்வில் கர்த்தர் எத்தனை கிருபைகளை செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும்
நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தாய் அவர், தந்தை அவர், சகலமும் அவரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. ஆமென் சொல்லுவோம். தாய் தந்தை நீரே, தாரகம் நீ. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உடைய சமூகத்திலே நாங்கள் திருச்சபையாய் கூடி வந்து நிற்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் நேசர், நீர் ஒருவரே எங்கள் தாய் தந்தையுமானவர், நீர் ஒருவரே எங்களை கைவிடாதவர், நீர் ஒருவரே சகல ஆறுதலின் தேவன், சகல ஆறுதலின் தேவன் நீர் ஒருவரை கர்த்தாவே. உடைக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் எங்களை உருவாக்குபவர் நீரே, பலவீனமான நேரங்களில் பலன் தந்து எங்களை தேற்றுபவர் நீரே, எங்கள் வியாதியின் படுக்கையை மாற்றி எங்களுக்கு சுகம் தருபவர் நீரே. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது கர்த்தாவே. உம்முடைய அன்புக்கு நன்றி சொல்லுவதற்காய், உம்முடைய அன்புக்கு நன்றி சொல்லுவதற்காய் உம்முடைய திருச்சபையாய் எங்களை அழைத்திருக்கிறீரே. அந்த அன்புக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம், அதற்காய் நன்றி சொல்லுகின்றோம் கர்த்தாவே. எங்கள் திருச்சபையை தந்தீர், திருச்சபையில் நல்ல குடும்பங்களை கொடுத்தீர், நல்ல திருச்சபையின் மக்களை தந்தீர். கோடானு கோடி தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இம்மட்டு வழிநடத்துகிறீரே, அதற்காய் தோத்திரம். பாரத்தோடு இருந்தவுடைய பாரங்களை மாற்றி, அமைதியற்றிருந்தவுடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுத்து நீர் தேற்றி நீரே. உம்முடைய கிருபைக்காய் தோத்திரம் 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 கர்த்தாவே, தோத்திரம் கர்த்தாவே, தோத்திரம் கர்த்தாவே. அன்பு கூறுவே என்னும் அதிகமாய் ஆராதிப்பே, என்னும் ஆரமாய் அன்பு கூறுவே என்னும் அதிகமாய் ஆராதிப்பே, என்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோ. சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கோருவே ஆராதனை ஆராதனை. அமேன் அமேன். ஆராதனை ஆராதனை. அன்பு கோருவே என்னும் அதிகமாய் ஆராதிப்பே, என்னும் ஆர்வமாய் சொல்வோம். அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, என்னும்
இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 துதி ஆராதனை 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 ஆராதனை. ஆமாப்பா, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே, இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருப்பதற்காய் தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தாவே, இந்த ஜெப வேளையிலே யார் யாருடைய உள்ளங்களில் என்னென்ன தேவைகள் என்பது உமக்கு தெரியும். இந்த காலை வேளையிலே, இந்த துதி ஆராதனையிலே பவுலும் சீலாவும் துதித்து பாடிய பொழுது அவருடைய கட்டுகள் மாறியது என்று வேதத்திலே நாங்கள் படிக்கிறோம். கர்த்தாவே, இந்த துதி ஆராதனையில் யாரெல்லாம் துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து பாரத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய பாரங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் மாற்றுவதற்காக உமக்கு கோடானு கோடி தோத்திரம், கோடானு கோடி தோத்திரம். கர்த்தாவே, பாடுகள் எல்லாம் மறைந்து போகட்டும், வேதனைகள் கடந்து போகட்டும், துன்பங்கள் அகன்று போகட்டும். உடைய தெய்வீக சமாதானம் உள்ளங்களிலே வந்து இறங்கட்டும். கர்த்தாவே, உடைய தெய்வீக சமாதானம் உள்ளங்களிலே வந்து இறங்கட்டும். கர்த்தர் தொட்டதற்காய் தோத்திரம், கர்த்தர் தொட்டதற்காய் தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எத்தனை பெரியது, உம்முடைய கிருபை எத்தனை பெரியது. எங்கள் அன்பின் தந்தையே, இந்த துதி ஸ்தோத்திர ஜெப வேளைக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்கின்றோம். உடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தினதற்காய் தோத்திரம். உடைய அன்பின் கரம் எங்களை தாங்கினதற்காய் தோத்திரம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நீர் ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்காய் தோத்திரம். உடைய அன்பின் கரம் கூடவே இருந்ததற்காய் தோத்திரம். தொடர்ந்து வீதியான நேரம் முழுவதும் எங்களை தாங்கும், வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். உட்கார்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். சிறப்பாக கடந்த 2 வாரங்கள் நம்முடைய திருச்சபையிலே கதீட்ரல் பைபிள் ஸ்கூல் நாம் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கதீட்ரல் பைபிள் ஸ்கூல் நடத்த வேண்டும் என்று நம்முடைய அன்பு பேராயரிடத்திலே நான் கேட்ட பொழுது, சிறப்பாக செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோடு மட்டுமல்ல, ஐயா எல்லாருக்கும் ஒரு நம்முடைய சர்ச்சிலிருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படி சொன்னோட மகிழ்ச்சியோடு கொடுத்துருவோம், நான் அதற்கு கையொப்பமிட்டு தருகிறேன் என்று அவர்கள் நாம் கேட்ட பொழுது சந்தோஷமாய் எல்லாருக்கும் கலந்து கொண்டவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பதற்காக அவர்கள் கையொப்பமிட்டு சர்டிஃபிகேட் தந்திருக்கிறாங்க. பேராயரை அவர்களுக்கு நாம் நன்றியையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நம்முடைய பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ், நம்முடைய எல்சிஎஃப் கமிட்டி மெம்பர்ஸ், எல்சிஎஃப் கமிட்டி செக்ரட்டரி, ட்ரெஸரர், பாஸ்டேட் கமிட்டி செக்ரட்டரி, ட்ரெஸரர், ஆல் த மெம்பர்ஸ் அனைவரும் சிறப்பாக உற்சாகம் கொடுத்தார்கள். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சிறப்பாக எல்சிஎஃப் கமிட்டியினுடைய ட்ரெஸரர் அன்பு சகோதரர் தவமணி சார் அவர்கள் சில காரியங்களை பொறுப்பாக நின்று செய்தார்கள். அவர்களை பாராட்டுகிறேன்,
வாழ்த்துகிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த ப்ரோக்ராம்ஸ், இந்த பைபிள் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸை கோஆர்டினேட் பண்ணுவதற்கு நம்முடைய திருச்சபை சார்ந்த ப்ரொஃபஸர் டாக்டர் செல்வகுமார், முன்னாள் முதல்வர் சாயர்புரத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது கடவுளுடைய ஊழியத்தை ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை கேட்டேன். அவர்கள் முழு ஒத்துழைப்போடு வந்து உதவி செய்தார்கள். அதோடு மட்டும் அல்ல, நம்முடைய சபையை சார்ந்த பெரியவர்கள், சிறப்பாக ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ சார் மற்றும் திருச்சபையின் ஊழியர்கள், போதகர்கள் அநேகர் இதற்கு உதவி செய்தார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இதனுடைய மகுடமாக இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அன்பு திருச்சபையின் பிள்ளைகள், பெரியவர்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து சரியாக ஆபீஸ் முடிச்சுட்டு நிறைய பேர் அப்படியே இங்கே வந்தீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 5:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவீங்க. தன்னுடைய பணியிலிருந்து அப்படியே மருத்துவர்கள் சரி மற்றும் ஆசிரியர்கள் சரி அப்படியே பணியை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 3 மணி நேரத்தை கொடுத்து வந்தீங்க. அதுபோல் தம்பி தங்கைமார், சிறுவர் சிறுமியர், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உடன் ஊழியர்களாகிய நம்முடைய உதவி குருக்கள் மற்றும் சபை பணியாளர்கள், சபை ஊழியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு தலைப்பு சீஷத்துவம். இன்றைய திருச்சபை தியானிப்பதற்காக கொடுத்த தலைப்பு சீஷத்துவம். யோவானுடைய சீஷர்கள் அங்கே யோவானோடு கூட இருக்கின்றார்கள். யோவானோடு கூட இருக்கின்ற பொழுது யோவான் கை காட்டி சொல்லுவார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று. உடனே அதை கேட்ட 2 யோவானுடைய சீஷர்கள் இயேசுவுக்கு பின்னாடி போயிடுவாங்க. இயேசு அவங்கள பார்த்து கேட்பார், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரை என்ற அர்த்தம். உடனே இயேசு சொல்லுவார், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். யோவான் ஸ்நானகனுடைய சீடர்கள், யோவான் ஸ்நானகன் இயேசுவை அடையாளம் காட்டிய உடனே இயேசுவுக்கு பின்னாடி போவதற்கு அவர்கள் துணிந்தார்கள். அப்படி போகும் பொழுது யோவான் அவர்களை பார்த்து சொல்லவில்லை, எப்பா நீங்க போக வேண்டாம், என்னுடைய சீடர்கள் என்று சொல்லவில்லை. யோவான் ஸ்நானகனுடைய அந்த பெரும் தன்மைகள் இதிலே நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவும் அவர்களை அழைத்த பொழுது கேட்டார், வந்து பாருங்கள். பழைய காலங்களிலே, இயேசு வாழ்ந்த காலத்திலே, ஒரு மனிதன் அங்கே ஒரு குருவிடத்திலே தான் கல்வி கற்பதற்கு செல்லும் பொழுது, அந்த குருவினிடத்தில் அவன் செல்கின்ற பொழுது 2 கேள்விகளை கேட்பாராம். 2 கேள்விகளை கேட்பாராம். முதல் கேள்வி, உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்பாராம். அப்படி கேட்டுட்டா அந்த மாணவனை குரு சேர்த்து கொள்ள மாட்டார். அடுத்த கேள்வி கேட்பாராம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பாராம். அதுக்கு மாணவன் சொல்லணும், உங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கணும். உடனே அவனை தன்னோடு வீட்டிற்கு அழைத்து போய் விடுவாராம் குரு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, குருவினிடத்தில் ஊறிய நல்ல குணங்களை கற்றுக்கொள்வதற்கு சீடனை அங்கே அனுப்புவதும் சீடனை தெரிந்தெடுப்பதும் வழக்கமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையிலே 3 வித மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். ஒன்று, ரசிகர்களுடைய கூட்டம். தெரியும், ரசிகர்கள் என்று சொன்னால்
எப்படி என்று உங்களுக்கு தெரியும். ரசிகர்களுடைய கூட்டம். யார் ஒருவர் பிரசங்கிக்கிறார், யார் ஒருவர் ஜெபம் நடத்துகிறார், அப்படி யார் வாரார் அப்படி சொல்லிட்டு அப்படியே ரசித்து விட்டு போகக்கூடிய ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் பக்த கோடிகள். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ஆராதனை, இப்படித்தான் ஒழுங்கு, இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும். மத ஆசாரங்களை, மத சடங்காச்சாரங்களை அப்படியே கடைபிடிக்கிறவர்கள் பக்த கோடிகள். ஆலயத்துக்கு போகலனா கடவுள் நம்மை தண்டித்து விடுவார். ஆலயத்துக்கு போய் காணிக்க போட்டுட்டு போயிடணும். இப்படி ஆலயத்தின் மீது ஒரு பக்தி. ஆனால் ஆண்டவர் விரும்புவது ரசிகர்கள் கூட்டம் அல்ல, பக்த கோடிகளையும் அல்ல, சீடர்களை ஆண்டவர் விரும்புகிறார். சீடர்களை ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர் ஒரு சமயம் அங்கே வழி பிரயாணமாக போய்கொண்டிருக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, அந்த 9வது அதிகாரத்திலே அங்கே இயேசு அவர் நடந்து போகும் பொழுது வழி அருகே அவர் அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது 57வது வசனம், ஒருவன் வருகிறான், வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு கூட வர காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வர காத்திருக்கிறேன். இயேசு என்ன சொல்லி இருக்கணும்? வாப்பா, அட வேண்டாப்பா, ரெண்டும் சொல்லியிருக்கலாம். இயேசு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். இவன் வாலண்டியரா வந்து கேட்கிறான். இவன் வாலண்டியரா வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் உங்க பின்னாடி வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறையா? இயேசு சொல்லியிருக்கணும், ஒருத்தர் வாலண்டியரா வந்து உம்மை பின்பற்ற நீ சொல்லும் பொழுது, வாப்பா என் கூட நீ சொல்லி அவனை கரம் பிடித்து கூட்டிட்டு போயிருக்கணும். அவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கு என்ன இல்லை? இடமில்லை. இந்த மனிதன் உலக தேவைக்காக இயேசுவிடம் வந்தவன், உலக தேவை உடையவன். இயேசுவை பின்பற்றி விட்டால் எல்லாம் கிடைத்து விடும் என்று இயேசுவுக்கு பின்னாடி வருவேன்னு சொல்லி கேட்கிறான். இயேசு பின்னாடி போயிட்டா, இயேசு கூட போயிட்டா உணவுக்கு பஞ்சம் இருக்காது. அவர் கூட போயிட்டா நமக்கு எந்த ஒரு துன்பம் இருக்காது. அவர் கூட போயிட்டா பலவீனங்கள், எந்த ஒரு வேதனைகளும் நம்மை ஆள்கை செய்வதில்லை. எப்பொழுதும் நாம் மனரம்யமாய் வாழலாம் என்று உலக தேவைக்காய் பின் சென்றவர். இன்றைக்கும் இயேசுவை பின்தொடர்கின்ற அநேகர் உலக தேவைக்காக மட்டும், உலகத்தின் காரியங்களுக்காய் மட்டும் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அடுப்பில் குழம்பை என்ன பண்ணுவாங்க? குழம்புக்கு என்ன பண்ணுவாங்கம்மா? தால்சம் பண்ணுவாங்க. அப்போ ஒன்று தேடுவாங்க, என்னது? சத்தமாக சொல்லுங்க. என்ன இலை? கருவேப்பிலை. அது வரைக்கும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க. இயேசுவை இன்றைக்கு அவ்விதமாக தேடுகின்ற கூட்டம் அது சீஷருடைய கூட்டம் அல்ல. இயேசு இவனை பார்த்து சொல்லுகிறார், நீ சீஷனாவது தகுதி இல்லை, ரிஜெக்டட். இரண்டாவது ஒருவனை இயேசு கூப்பிடுகிறார். இரண்டாவது ஒரு மனிதனை இயேசு கூப்பிடுறார். எப்பா என் கூட வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். கூடும் பொழுது அவன் ஒரு காரியம் சொல்லுகிறான். அவனை கூப்பிடும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உங்கள் கூட வருவதற்கு ஆசைத்தான், ஆனால் ஒரு காரியம் ஆகணும். என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். என் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பன் முதிர்ந்த நிலையில் இருக்கிறான்.
அவன் நினைக்கிறான், என் தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய உதவிகள் இருக்கிறது, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நான் நிறைவேற்றி விட்டு உங்கள் பின்னாடி வாரேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு சொன்னார், மரித்தோரை தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ முதலாவது போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. நீ முதலாவது போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. உலக கடமையை முன்னிறுத்தியவன் இயேசுவின் பின்பதாக செல்வதற்கு அவனை இயேசு வருந்தி அழைக்கிறார், வா என்று கூப்பிடுகிறார். அவன் சொல்லுகிறார், எனக்கு உலக கடமை ஒன்று இருக்கிறது, அந்த உலக கடமையை நான் நிறைவு பண்ணிட்டு உங்கள் பின்னாடி வாரேன். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே பல சமயங்களிலே இறை பணிக்கு அழைப்பு கொடுக்கப்படும். உலக கடமைகள் நம் முன்பதாக நிற்கும் பொழுது நாம் இயேசுவை இரண்டாவது வைத்து விடுகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம். யாராவது ஒருவர் வாசியுங்கள். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை, ஐ லவ் ஜீசஸ் மோர் தென் அதர்ஸ். ஐ லவ் ஜீசஸ்